ஹாய் ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா யூடியூபர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ தமிழ்நாட்டில் அத்தனை பேருக்குமே இதை நான் வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வியூஸ் வர மாட்டேங்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? ஏன் இந்த வியூஸ் எல்லாம் வர மாட்டேங்குது? என்னைக்காவது யோசிச்சிங்களா? இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னாக்கா, நாம எப்படி அப்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். நம்ம அப்லோட் பண்ணுற மெத்தட் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூபோட வியூஸ் அட்லீஸ்ட் ஒரு புது யூடியூபராக இருந்தால் ஒரு அளவுக்கு போகும். நல்ல யூடியூபராக இருந்தால் இன்னும் நல்ல ஒரு அளவுக்கு போகும். ஐ மீன், நான் வியூஸை சொல்கிறேன். இன்றைக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கேலரியில் போவோம். என்ன யூடியூப் வீடியோ இருக்கும், என்ன வீடியோ நம்ம எடுத்துருக்கோமோ அந்த வீடியோவை நம்ம செலக்ட் பண்ணுவோம். as soon as வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்லோட் கொடுத்துருவோம். ஒரு டைட்டில் போடுவோம், பப்ளிக்னு கொடுத்துருவோம். ஆட்டோமேட்டிக்காக அது பப்ளிக் ஆயிரும், எல்லாத்துக்குமே தெரிய வரும். என்ன நெட்வொர்க் ஸ்பீடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது அப்லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக் ஆயிரும். ஆனால் அந்த மிஸ்டேக்கை தான் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம கரெக்டாக வீடியோவை அப்லோட் பண்ணணும்னா, நம்ம வீடியோ கேலரியில் போய் அப்லோட் பண்ண பிறகு நம்ம அன்லிஸ்டட் ஆப்ஷனை கொடுக்கணும். அன்லிஸ்டட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம பொறுமையாக உட்காந்துட்டு அந்த வீடியோக்கு தேவையான நல்ல ஒரு டைட்டிலாக செலக்ட் பண்ணிவிட்டு, நல்ல தம்ப்நெயிலை செலக்ட் பண்ணிவிட்டு, நல்ல டேக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு, நல்ல ஹேஷ்டேக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு, நல்ல டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் கரெக்டாக அதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அன்லிஸ்டடை வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணிவிட்டு கரெக்டான நமக்கு பிடிச்ச ஒரு நேரத்தில் டெய்லி ரிலீஸ் பண்ணணும். அப்படின்னா நம்மளோட யூடியூப் வியூஸ் நல்லபடியாக போகும், நல்ல ரீச் ஆகும், மக்கள் மத்தியில் வந்து தெளிவாக போகும். பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி வீடியோ எடுத்து வச்சுக்குவாங்க, கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி கரெக்டான டைமுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து முதல் ஆப்ஷன் பப்ளிக், ரெண்டாவது ஆப்ஷன் அன்லிஸ்டட், மூணாவது ஆப்ஷன் பிரைவேட், நாலாவது ஆப்ஷன் ஷெட்யூல். நீங்கள் ப்ரைவேட்டில் வீடியோ அப்லோட் பண்ணிங்கனாக்கா அந்த வீடியோ நீங்கள் மட்டும் தான் பார்க்க முடியும். அன்லிஸ்டடில் போட்டிங்கனாக்கா அந்த வீடியோ நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். பப்ளிக்கில் போட்டிங்கன்னா உலகம் ஃபுல்லாக பார்க்கலாம். அதே மாதிரி ஷெட்யூல் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டான நேரத்துக்கு நீங்கள் விரும்புகிற நேரத்துக்கு அதை நீங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணி பப்ளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் வந்து அன்லிஸ்டடில் என்றைக்குமே போடுங்க. அதுக்கப்புறம் ஷெட்யூல் பண்ணுங்கள். ஏன்னா அன்லிஸ்டடில் போட்டு எடிட் பண்ணி எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஷெட்யூல் பண்ணும்போது கரெக்டாக இந்த நேரத்தில் உங்களோட யூடியூப் சேனல் இந்த வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நினைப்பாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதுதான் ஒரு பேசிக் டிப். இந்த டிப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். நல்ல தம்ப்நெயில் கொடுங்க, நல்ல டைட்டில் தாங்க, நல்ல ஹேஷ்டேக் தாங்க, நல்ல டிஸ்கிரிப்ஷன் தாங்க, நல்ல டேக்ஸ் தாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட யூடியூப் வீடியோ ரீச் ஆகும். ஆல் த பெஸ்ட்.